ஜம்முவில் 3 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சி செய்து முறியடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பதான்கோட்லையும் ஜம்முவிலையும் சம்பா பகுதியிலையும் இந்த தாக்குதல்களை அரங்கேற்ற முயற்சி செய்திருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து விருதுகளுடைய பார்வைகளை நம்ம பெற இருக்கிறோம். திரு ஆர்கே, இன்றைய இரவும் தூங்காத ஒரு இரவாக இருக்க போகிறதா? எல்லை மாநிலங்களுடைய நிலைமையை எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டமாக கார்கே, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏனென்றால் நான் ஒரு 3 நாளாக இந்த விவாதங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த கத்தல், இந்த ஷவுட்டிங் மேட்ச் இல்லாத ஒரு விஷயம் நான் இன்றைக்கு மட்டும்தான் காண்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒன்று. ரெண்டாவதாக, நாம் அதை தாண்டி நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ நாம் அடுத்த கட்டமாக நான் சொன்ன இந்த எஸ்கலேஷன் லேட்டரில் அடுத்ததாக ஒரு கன்வென்ஷனல் வாருக்கான சான்ஸ் இருக்கிறது. இதுக்கு டு வி ஹேவ் த ஸ்டமக் ஃபார் இட்ன்ற கேள்வி தான் நான் உன்னைக்கு விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் இதை மிக மிக தெளிவோடு நாம் அணுக வேண்டும். என்னை பொறுத்தவரை போர் என்பது கார்கில் போரை அங்கே அருகிலிருந்து கண்டவன் நான். அது எந்த அளவுக்கு எத்தனை மக்களுக்கு அது எத்தனை குடும்பங்களுக்கு அது சேதம் விளைவித்துன்றது பார்த்தது தான். அன்றாடம் சியாச்சினிலிருந்தும் அதே மாதிரி சிக்கனுக்கு பல பகுதிகளிலிருந்து நம்மளுடைய சோல்ஜர்ஸ் இறந்து அவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கார்கில் போரில் ஏறத்தாழ 1500 பேர் மறைந்தார்கள். 2001, 2002 ஆபரேஷன் பிராஸ் ட்ராக்ஸில் ஏறத்தாழ அதே நம்பர் மாய்ந்தார்கள். அப்போ அதற்கான டு வி ஹேவ் த ஸ்டமக் ஃபார் இட் என்ற கேள்வி நிச்சயமாக நம் முன்னால் இருக்கிறது. ஸோ இனி அடுத்ததாக நம்ம எஸ்கலேட் பண்ண வேணுமா வேண்டாதா, இதுதான் நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அந்த முதுகெலும்பை உடைக்கவில்லை என்றால் டெரரிசம் நிற்காது. இது ஒரு விஷயமா இருக்கிறது. இதுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் வேணுமா? ஒரு உளவுத்துறை வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய RNW மாதிரி ஆர்கனைசேஷனை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அப்ரோச் வேணுமா? அதே மாதிரி இஸ்ரேலானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற எந்த ஒரு நாடாலும் சரி, அவர்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்டெப் வேணுமா? இல்லை ஒரு கன்வென்ஷனல் வார் வேணுமா? இது நம்ம முன்னால் இருக்கின்ற பிரதமர் முன்னால் இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கிறது. இதற்கு நாம் விடை காண வேண்டும். இன்று நாளை இல்லை என்றால் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் கார்கே இருக்கிறது. இந்த வாரத்தில் நாம் விடை காண வேண்டும். இதற்கு விடை கண்டால் மட்டும்தான் நாம் அடுத்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இது முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். மிக சீரியஸாக இந்த டிஸ்கஷன் நடத்துவது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நான் திரு சுமன் ஸ்ரீராமன், இந்த நகர்வுகள் அப்படின்றது ஏன்னா நேற்று இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்பெல்லாம் அமெரிக்கா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போல் சிந்தூரினுடைய ஆப்ரேஷனையும் நம்ம பார்த்தோம். இப்போ மீண்டும் தாக்குதல் நடத்துகிறப்ப எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அவங்க அமெரிக்காவை நம்புறதெல்லாம் சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல. நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதாவது இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோமா, இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அதாவது பாகிஸ்தானில் உள்ளே ஊடுருவி நாம் தாக்குதல்கள் நடத்த முடியும் என்பதை நாம் நிரூபித்து விட்டது. அதாவது அடுத்த வாட்டி உங்களுக்கு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போது பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிற சிக்னல் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. இத்தோட டீஎஸ்கலேஷன் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற டிசிஷன் அரசாங்கம் எடுக்க வேண்டும். அது ஏன்னா ஒரு போருங்கிறது எப்பவுமே ஒரு கடைசி ரிசார்ட், லாஸ்ட் ரிசார்ட். வேறு வழியே இல்லாத போதுதான் ஒரு போரில் எந்த அணியும் வெல்வதில்லை. தோல்வி அடைகிறவங்க தோல்வி அடைகிறாங்க, ஜெயிக்கிறவங்களும் ஒரு விதத்தில் தோல்வி தான் அடைகிறாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான இழப்புகள் இருக்க போகிறது. ஸோ அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஸ்டேஜில் ஒரு டீஎஸ்கலேஷனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியா இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஒரு பொறுப்புள்ள நாடாக இல்லை. இப்போ ஒரு பொறுப்புள்ள ஒரு நாடாக நாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் நம்ம எப்படி டீல் பண்ணோங்கிறது வேறு. ஆனால் அவர்களுக்கு சுத்தமாக திவாலான ஒரு நாடு. ரெண்டாவது, அவர்கள் இராணுவத்தால் நடத்தப்படும் ஒரு நாடு. மூன்றாவது, அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிற நாடு. ஒரு இரஸ்பான்சிபிள், ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட். ஸோ அவர்கள் என்ன செய்வார்கள், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்கங்கிறத நம்மளால் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம எந்த ஸ்டேஜில் இந்த டீஎஸ்கலேஷனுக்கு நோக்கி நாம் செல்கிறோம் அப்படிங்கிறது அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். இல்லை, இது அரசாங்கம் முடிவெடுக்கணுமா இல்லை வேற நாடுகளுடைய, ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாலாம் உள்ளே வரணும், மத்தியஸ்துக்கு வரணும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. யாராவது ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? இல்லை, யார் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அது எக்ஸாஸ்ட் ஆகலை. ஏதோ 2 நாள் 3 நாள் தான் ஆயிருக்கு. அதனால அந்த மத்தியஸ்தம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த டிசிஷன் ஆன் வென் டு டீஎஸ்கலேட், எந்த ஸ்டேஜ் மேலே எஸ்கலேஷன் நாம் எடுத்து செல்ல மாட்டோம். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம லாங் ரேஞ்ச் மிசைல்ஸு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜில்
இரு அணிகள் நேற்று ஒரு செய்தி வந்தது, இரு அணிகளுடைய இன்ஃபார்மலாக என்எஸ்ஏக்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அது அஃப்கோர்ஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் அதை வந்து நான் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். ஆனாலும் இத்தகைய பேச்சுக்கள் இருக்கும்போது டிஜிஎம்ஓ லெவலில் ஏதாவது பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இது நாம் கண்முன் தெரிவது ஒரு பகுதி, கண்ணுக்கு பின் நடப்பது தான் வந்து இது எந்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறத அதுதான் முடிவெடுக்குமே தவிர நம்ம டிவியில் பார்க்குறத வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. இப்பொழுதைக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது. நன்றி டாக்டர் சுமந்த். தொடர்ந்து திரு ஆசீர்வாதமாச்சாரிட்ட. திரு ஆசீர்வாதமாச்சாரி, நேற்றைய விட இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு பலத்தில் அதிகரிச்சிருக்கோம்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் நேற்று நம்ம பார்த்தோம் ஆயிரக்கணக்கான 400க்கும் மேற்பட்ட அவங்களுடைய ட்ரோன் வந்தது, நம்ம பதிலடி ஆயிரக்கணக்கில் நம்ம திரும்ப கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு தயார் இருக்கோம்? இன்றைய இரவும் இப்படி தான் இருக்க போதும். அதாவது வந்து நேற்றும் வந்து அவங்க வந்து ஜம்முவை வந்து குறி வச்சு தான் தாக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் வந்து ஜம்முவை குறி வைக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துல ஈவன் அருணன் சார் கூட சொல்லும் போது அந்த வழிபாட்டு தலங்களை வந்து அவங்க குறி வச்சு தாக்குறது அப்படின்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய செக்ரட்டரியும் அதை பத்தி பேசினாரு. அருணன் சார் அதை வந்து குறிக்கோள் காட்டி பேசினாப்ல. ஆக்சுவலி ஜம்முல பாத்தீங்கன்னா ஜம்முக்கு பக்கத்துல வைஷ்ணோ தேவி கோயில் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு இந்து தேவாலயம் அங்க இருக்கிறது. மலை மேல் உள்ளது, 5000 அடி உயரத்தில் உள்ளது. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஜம்முல வந்து அதை நம்ம தகர்த்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து வேற மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குதோ அப்படின்றது வந்து காட்டுது. இரண்டாவது வந்து இது நம்ம டாக்டர் சுமந்த் சொல்லும்போது கூட இது லோ இன்டென்சிட்டி அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து டீஎஸ்கலேட் பண்றதா அவங்க டீஎஸ்கலேட் பண்றதான்றது அவங்க கையில உள்ளது, நம்ம பண்ணல. நம்மளுடைய நாட்டுக்குள்ளார வந்து பயங்கரவாதிகள் நம்மளுடைய 26 பேரை வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அதை நம்ம செஞ்சுட்டோம். இப்போ அவங்க வந்து அதை எஸ்கலேட் பண்ணாங்கன்னா அவங்கதான் வந்து பின்வாங்கி போகணும், நம்ம பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வார்ஃபேரை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசங்கள் உள்ளது. ஈவன் வந்து ஏவுகணைகளே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லாங் ரேஞ்ச் வந்து ஏவுகணைகள் வந்து 5000 கிலோமீட்டர் தூரத்துல வந்து தாக்குறதுக்குரிய ஏவுகணைகள் நம்மள்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட வந்து அதிகபட்சமா வந்து 2200 கிலோமீட்டர் வந்து ஷாஹின் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் 2 நாடுகள்கிட்டயுமே வந்து அணு ஆயுதம் இருக்குது. சோ அதனால வந்து 2 பேருமே யோசிச்சுதான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்கள். இப்போ பொருளாதாரத்தை பத்தி நம்ம பேசணும். இப்போ இன்னைக்கு நம்ம இப்ப ரைட் நவ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது IMF வந்து அவங்களுடைய போர்டு மீட்டிங்கை வந்து ஆரம்பிக்க இருக்கிறார்கள். போர்டு மீட்டிங்ல வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்காக எங்களுடைய உதவி, உங்களுடைய பொருளாதார உதவி IMF இருந்து கடன் கேட்கிறாங்க. அது வந்து நாம் வன்மையாக நம்மள்கிட்ட உள்ள முழு சக்தியை கொண்டு வந்து இந்தியா வந்து அதை வந்து எதிர்க்க இருக்கிறது. அதற்கு வந்து மற்ற நாடுகளையும் இன்னைக்கு வந்து நார்வேவுடைய வெளிவிவகாரத்துறை அவங்களுடைய செயலாளர் வந்து பேசினாரு. அதே மாதிரி வந்து யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து நம்மளோட பேசினாரு. அப்புறமேட்டு வந்து நேத்து வந்து அவங்க அமெரிக்கா, மற்ற நாடுகள் அதாவது வந்து IMF-ஓட உறுப்பு நாடுகள் எல்லாரு கூடயுமே நம்ம வந்து தொடர்பு கொண்டு இந்த லோன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லோனை நீங்க கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு பணம் வந்து வளர்ச்சி திட்டத்துக்காக பயன்படுத்த போறது இல்லை. அதை வச்சு அவங்க வந்து பணம் வந்து பயன்படுத்தி அவங்க வந்து அதை வந்து பாதுகாப்பு தளவாடங்களை வாங்கி அதை வந்து நம்மளை நோக்கி தான் பிரயோகிக்க இருக்கிறார்கள் ஒழிய அவங்களுக்கு வளர்ச்சிக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து பொருளாதார ரீதியில IMF மூலமாக நாம் வந்து அங்க அவங்களுக்கு ஒரு தடையை வந்து நம்ம கொண்டு வரோம். அடுத்ததாக வந்து இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணது வந்து பயங்கரவாதிகள் இருந்த இடத்தை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். இப்போ வந்து பவல்பூர்ல கூட பாத்தீங்கன்னா மௌலானா மசூத் அசார் அப்படின்ற அந்த JM அவன் சீஃப் அவன் இருந்த இடம். அதே மாதிரி வந்து அவனுடைய கூட்டாளி அகமது உமர் சயீது ஷேக் அவன் வந்து ஒரு அப்பாவி ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து டேவிட் அப்படின்னு பேரு, டேனியல் பியர்ல் அப்படின்னு பேரு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்.
அவரை வந்து கூட்டி கொண்டு போய் அவரை ஏமாத்தி கூட்டி கொண்டு போய் அவரை கொலை பண்ணவன். அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து நாம தக்க பதிலடி கொடுக்கணும்ன்றதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோமே ஒழிய நம்ம வந்து சிவிலியன்களையோ அவங்களுடைய மசூதியிலையோ எந்த இடத்துலயுமே நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணல. அவங்களுக்கு வந்து பத்திரமா இருக்கணும்ன்றது நம்மளுடைய எண்ணம். ஆனா அவன் ஒரு ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட், அவனுக்கு மூளை குழம்பி போச்சு. அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஏதாவது வந்து தன்னுடைய அந்த ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு எது பண்றதுன்னு தெரியாம ஏதோ முட்டாள்தனங்கமான பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள இரவும் வந்து ஒரு லாங் நைட்டா தான் இருக்கும் போல தோணுது. ஏன்னா நேத்து 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கும் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குது.